கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்ச்சியின் மூலமா உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியான தேவனுடைய வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 32 அதிகாரம் 18 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அநேக மக்களுடைய வாழ்க்கையில அவர் சொல்லக்கூடிய காரியம், எங்கள் வீட்டில் சமாதானமே கிடையாது, எங்கள் வீட்டில் நிம்மதியாகவே நாங்கள் இருக்க முடியல, அக்கம் பக்கத்துலேருந்து ஒரே போராட்டம், அக்கம் பக்கத்தில் ஒரே பிரச்சனை, நாங்கள் ரொம்ப நெருக்கப்படுகிறோம் என்று சொல்லக்கூடிய காரியங்களை சொல்லுகிறதை நான் கேட்டிருக்கிறேன். அவர்களிடத்துல திரும்ப கேட்கும்போது, எதற்காக இந்த பகுதியில் வந்து குடியமர்ந்தீர்கள் என்று சொல்லக்கூடிய காரியத்தை கேட்டால் அவங்க சொல்லக்கூடிய காரியம், இந்த இடம் நல்லா இருந்தது, அல்லது என் வேலைக்கு ரொம்ப நெருங்கிய இடமா இருந்தது, அல்லது பிள்ளைகளுடைய பள்ளிக்கு மிகுந்த நெருக்கமான ஒரு இடமா இருந்தது, அதனால நாங்கள் இங்கே வந்தோம். நீங்கள் ஜெபித்து கர்த்தர் இந்த இடத்துக்கு போக சொன்னாரா? நீங்கள் ஜெபித்து இந்த இடத்துக்கு போகலாம் என்று சொல்லி தீர்மானம் எடுத்தீர்களா என்று சொல்லி கேட்டால் அவர்களால் பதில் சொல்ல முடியாத நிலைகள் காணப்படும். ஏன் என்று சொன்னால், நாம் அதில் தேவ சித்தம் இருக்கிறதா? என வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, முன் குறிக்கப்பட்ட காலத்திலே முன் குறிக்கப்பட்ட எல்கையிலே அவர் குடியமர்த்துகிற தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, நான் இந்த இடத்துக்கு போகிறது உமக்கு சித்தமா? நான் எங்கே போகணும்? எனக்கு நல்ல ஒரு வீட்டை காண்பியும் ஆண்டவரே, என்னை நீர் நடத்தும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்தால் தேவன் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில ஒரு சமாதானமான ஒரு இடத்துல, நிலையான வாசஸ்தலத்துல, அமைதியாய் தங்கக்கூடிய இடத்துல நம்மை குடியமர்த்த உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில இப்படி கர்த்தருக்கு கீழ்ப்படியாதபடி அல்லது கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்காதபடி நாமவே துணிந்து சில காரியங்களை செய்து இன்றைக்கு நெருக்கப்பட்டிருப்போம் என்று சொன்னால் தேவ சமூகத்தில் அறிக்கை செய்து ஜெபிப்போம். கர்த்தர் நமக்கு அதை ஆசீர்வாதமாய் மாற பண்ண உண்மையுள்ளவராய் இருக்கிறார். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, உடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் அப்பா எங்களோடு நீர் பேசின நம்முடைய வார்த்தைக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய சித்தத்துக்கு கர்த்தாவே நாங்கள் ஒப்பு கொடுக்காதபடி, உம்முடைய சித்தம் என்ன என்று சொல்லி நாங்கள் அறிந்து கொள்ளாதபடி செயல்படும் போது எங்கள் வாழ்க்கையில நாங்கள் நெருக்கப்படுகிறோம், எங்கள் வாழ்க்கையில ஒடுக்கப்படுகிறோம், சமாதானம் அற்று போகிறது என்று சொல்லக்கூடிய காரியங்களை உணர்த்தினதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இனியும் அப்படிப்பட்ட காரியங்களை செய்யாதபடி சமாதானத்தை கர்த்தா பெற்றுக்கொண்ட ஜனமாய், சமாதானத்தை காத்து கொள்ளுகிற ஜனமாய் நாங்கள் வாழ்ந்திருக்க எங்களுக்கு கிருபை செய்தலும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.